அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலில் எம்பிபிஎஸ் பற்றி நிறைய அப்டேட் வீடியோ, இன்னைக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது, டைம் இருக்குது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டே இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற என்னுடைய சப்ஸ்கிரைபர் எனது மாணவர்கள், ரைட்? ஸோ அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு எம்பிபிஎஸ் சீட்டை வாங்கிடணும், எப்படியாவது பண்ணிடணும், அதுக்கு நான் வழி நடத்திடணுன்ற மிகப்பெரிய நோக்கம், இந்த சேனலோட எதிர்பார்ப்பும் அதுதான். நிறைய தெரியாத மாணவர்கள், இப்போ அன்அவேர்னஸ் பீப்புள், இந்த வருஷம் 2025 முடிச்சா ஓல்டு மாணவர்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் தெரியும், அதில் அனுபவமும் இருக்கும், நிறைய பண்ணுவாங்க. பட் 2025 முடிச்ச மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, கன்ஃபியூஷன் ஸ்டேட் இருக்கு, கிடைக்குமா கிடைக்காதுன்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸும் இருக்கு, ரைட்டா? ஸோ அதனால கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிற மாணவர்கள் ரொம்ப நிதானமாக பொறுமையாக கவுன்சிலிங்கை ஃபேஸ் பண்ணணும். எங்கேயாவது சீட்டு வாங்கிடணும், எம்பிபிஎஸ் சீட்டை விட்டுறக்கூடாது, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு தான் நம்ம எப்போதுமே அட்வைஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு டாபிக், அந்த டாபிக் பற்றி ரொம்ப விலாவரியாக சொல்லணும்னா ஒரு சாய்ஸ் லிஸ்ட். நார்மலாக இந்த கல்வியாளராக இருக்கிற அனைத்து கல்வியாளர்களுமே, இல்லை ஒரு யூடியூபாக இருக்கட்டும், ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், ஒரு கல்லூரியுடைய தகவலை வச்சு அவங்க நிறைய விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுடைய பர்சனல் பெர்ஸ்பெக்டிவை கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இதுவும் என்னுடைய பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்க்குற சில கல்லூரிகள் ரொம்ப வருட காலமாக இதிலே இருக்கிறதுனால, இதிலே ஊறினதுனால நம்ம நிறைய கல்லூரி பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். சார், ஒரு இன்ஜினியரிங் கல்லூரிக்கு கூட அந்த கல்லூரி என்ஆர்எஃப் ரேங்கிங்ல இருக்கா, பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்களா, காலேஜ் கேம்பஸ் இருக்கா, அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் இருக்கா, இப்படிலாம் பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் நல்ல மதிப்பெண் இருக்கு, ஹையஸ்ட் மார்க் இருக்கு, நான் ரேங்கிங்லேயும் ரொம்ப ஹையராக இருக்கேன். அப்படி பார்க்கும்போது மருத்துவக் கல்லூரிகளை வரிசைப்படுத்தும் போது எப்படியெல்லாம் வரிசைப்படுத்தலாம், அதுவும் அரசு மருத்துவ கல்லூரிகளை எப்படி வரிசைப்படுத்துவது, கவர்மெண்ட் காலேஜோடைய சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இதை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். இதன்படி இது முழுக்க முழுக்க என்னுடைய பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ், சரிங்களா? இது ஒவ்வொரு பர்சனுக்குமே மாறும். ஏன்னா சில மாணவர் கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்திருப்பார், ஏன்னா கள்ளக்குறிச்சியோட கவர்மெண்ட் காலேஜ் பக்கத்து வீட்டுல இருந்து இருப்பார், அவருக்கு நடந்து போற தூரத்துல தான் காலேஜே இருக்கும். அவருடைய ப்ரிஃபரன்ஸ்ல இந்த கொஞ்சம் மாற்றம் பண்ணிக்க முடியும், சரிங்களா? இது ஒன்லி ஹையர் மார்க் மட்டும்தான் இப்படி ப்ரிப்பேர் பண்ணுமா சார்? சார், நீட் எக்ஸாம் எழுதி தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளிகேஷன் போட்ட அனைத்து மாணவர்களுமே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம், தப்பே கிடையாது, சரிங்களா? பட் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு தெரியல, நான் ஏதோ பக்கத்தில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் தான் நம்பி இருக்கிறேன், அதுவே எனக்கு போதுமானதான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கவனமா இருங்க. லாஸ்ட் இயர் நிறைய இடத்துல நிறைய வீடியோக்களை நான் சொல்லியிருக்கிறேன். லாஸ்ட் இயர் ஒரு எம்பிபிஎஸ் மாணவர் முதல் ரவுண்ட்ல இருந்து 2வது ரவுண்டு போகும்போது அவர் பிடிஎஸ்ஸா கன்வெர்ட் ஆகி அலாட்மெண்ட் ஆகி நிறைய சிரமங்கள்லாம் ஃபேஸ் பண்ணோம். பட் இருந்தாலும் நான் உங்களை கவனமா இருக்க சொல்றது எதுக்காகனா, தப்பு பண்ணக்கூடாது. நம்மளுடைய தவறுனால ஒரு எம்பிபிஎஸ் சீட்டோ ஒரு பிடிஎஸ் சீட்டோ மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம மேல தவறு இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தானே வேலை செய்யறோம். நமக்கு மேல தவறு இல்லை, ரைட், ஓகே. அப்போ நம்மளோட மார்க் எங்க பொருந்தது? தமிழ்நாட்டிலையா, மக்கத்து மாநிலத்திலையா, இல்லை வேற எங்க இருக்கு, இல்லை எங்க போக முடியும், யதார்த்தமான சூழ்நிலை என்ன, நம்மளுடைய இடம், நம்மளுடைய பொசிஷன், நான் எங்க நிக்கிறேன், நான் இந்த மார்க்குக்கோ இந்த ஃபீஸுக்கோ பொருத்தம் இருக்கா இல்லையா, எங்கேயாவது என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி நமக்கு இது வரைக்கும் கிடைத்ததுமே போதுமானதா நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். நமக்கு எல்லாருக்கும் ஒரே என்ன, ஒரு கொஞ்சம் தெரியும், அதுவே எனக்கு போதும்னு நினைச்சு, இல்லை அதுவே முழுமையா இருக்கு, இதுவே போதும்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. மற்ற வேற வேற இடத்துல ஆப்ஷன் இருக்கிறதோ, இல்லை ஒரு ஒரு குறைவான ஃபீஸ்லையோ, இல்லை ஒரு குவாலிட்டியான கல்லூரி இருக்கிறத பற்றியோ தெரியாமல் போயிடும். ஸோ திஸ் இஸ் ஒரு குட் அவேர்னஸ் வீடியோ, கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. ஸோ ஐம் டேக்கிங் தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜஸ் சாய்ஸ் லிஸ்ட் ஃபார் ஒன்லி கவர்மெண்ட் காலேஜுங்க, சரிங்களா? ஸோ மை ஃபர்ஸ்ட் லிஸ்ட், மை ஃபர்ஸ்ட் காலேஜ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், 250 சீட்டு. ஸோ 1980 35 பிஜி கோர்ஸ் இதில் எல்லாமே இருக்குங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துக்கணும். இதுதான் ஆர்டர். நான் ஃபர்ஸ்ட்டு எம்எம்சியும், செகண்ட் ஸ்டான்லியும், தேர்டு மதுரை தஞ்சாவூர் கொண்டு போகிறேன், ஃபோர்த்து தஞ்சாவூர் கொண்டு போகிறேன், ஃபிஃப்த்து கீழ்பாக் கொண்டு போகிறேன். இதெல்லாம் எப்படி பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன்னா, காலேஜோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபெசிலிட்டி, டாக்டர் அவைலபிலிட்டி, பேஷண்ட் ஃப்ளோ, இதெல்லாம் பொறுத்து எடுத்துருக்கிறேன். சில மாணவர்கள் இப்போ சென்னையில் இருப்பாங்க, சரிங்களா? சென்னை மாணவர் என்ன பண்ணலாம், தேர்ட்லேயே கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், ஓமாந்தூரார், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், இது 5 ப்ரிஃபர் பண்ணிட்டு ஒரு மதுரை மாணவராக இருக்கிறார், அப்போ மதுரை மாணவர் மெட்ராஸ் ஸ்டான்லி வச்சுட்டு மதுரை போகலாம். அதே மாதிரி ஒரு தஞ்சாவூர் மாணவராக இருக்கிறார், மதுரைக்கு முன்னாடி தஞ்சாவூரை ப்ரிஃபர் பண்ணலாம். திஸ் இஸ் மை பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் ஃபார் 5 காலேஜஸ். கீழ்பாக்கு 5 காலேஜ். அடுத்து 6வது இடத்துல நான் பார்க்குறது செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், 1965 பிஜி கோர்ஸ் இருக்கு, 100 சீட்டு. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் 1965 250 சீட் இருக்கு, பிஜி கோர்ஸ் இருக்கு. 8வது இடத்துல நான் பார்க்கறது கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், 66ல் ஆரம்பிச்ச கவர்மெண்ட் காலேஜ், பிஜி கோர்ஸ் இருக்கும், 200 சீட் இருக்கு.
அடுத்து 9வது காலேஜ் ராஜா முத்தையா அண்ணாமலை நகர். இது 1985ல ஆரம்பிச்ச அண்ணாமலை சிதம்பரம் வந்து 150 சீட்ஸ் இருக்கு. மோகன் குமாரமங்கலம் ரொம்ப ஃபேமஸான காலேஜ். 1986ல வந்து பிஜி கோர்ஸ்லாம் இருக்கு, பட் 100 சீட்ஸ் தான் இருக்கு. இது எல்லாமே வி கேன் ட்ரை டு 150 சீட்டுக்கும் 200 சீட்டுக்கும் ட்ரை பண்றாங்க, பட் யூ கேன் வெயிட். அதே மாதிரி 11th காலேஜ்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பெருந்துறை, ஐஆர்டின்னு சொல்லுவாங்க, பெருந்துறை இருக்கிற காலேஜ். பிஜி கோர்ஸ் 92 எல்லாத்துலயுமே. கேபி விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜ் 1998. அதே மாதிரி பிஜி கோர்ஸ் இருக்கானா எஸ் இருக்கு, 150 சீட்டு. அடுத்து 13வது இடத்துல இருக்குது தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ். ஸோ 2000ல் ஆரம்பிச்ச காலேஜ். சார் பிஜி கோர்ஸ் இருக்கு, 150 இடங்கள் இருக்கு. இதுல இந்த சீட் மேட்ரிக்ஸ் மேபி இம்ப்ரூவ்மெண்ட் டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் இருக்கலாம். மேபி அப்படி ஏதாவது இருந்ததுன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. சீட் மேட்ரிக்ஸ் அபிஷியலா வரும்போது அந்த சீட் மேட்ரிக்ஸ் பத்தி சொல்லிடுறேன். 14ஆம் இடத்துல கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜும், 15ஆம் இடத்துல வெள்ளூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் நம்ம பிளான் பண்றோம். அடுத்து வந்து என்னோட 16 இடத்துல தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும், அதே மாதிரி 17ஆவது இடத்துல தருமபுரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும், 18வது இடத்துல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விழுப்புரம், 19வதுல திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும், 20வது இடத்துல சிவகங்கையில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அடுத்து 21வது இடத்துல இஎஸ்சி மெடிக்கல் காலேஜ் கே நகர். இதுல 1 இயர் பாண்டு உண்டு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து மற்ற காலேஜில் 19,000 அப்படின்னா இதில் 1 லேக்கு. அதனால தான் 21வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய சென்னை மாணவராக இருந்தால் நீங்கள் ப்ரிஃபரபிள் 6வது இடத்துலேயே பிளான் பண்ணலாம், சரிங்களா? ஸோ திருவண்ணாமலை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 23வது இடத்துல ஓமாந்துரார். இது சென்னை கேம்பஸ் ஓமாந்துரார் வந்து நீங்கள் வந்து முன்னாடியே ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் 2014 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. அதே மாதிரி 25வது இடத்துல புதுக்கோட்டை. இதெல்லாம் வந்து 2016-17 ரீசெண்டாக ஆரம்பித்த கல்லூரி. வந்து 150 இடங்கள். பிஜி கோர்ஸ் கூட புதுக்கோட்டை கேம்பஸ்ல இல்லை. ஸோ 25வது இடத்துல, அதனால தான் கொண்டு போயிட்டோம். கரூர் கேம்பஸும் பிஜி கோர்ஸ் இல்லை, 150 சீட்ஸ் இருக்கு. அது 2019, 6 வருஷத்துக்கு முன்னாடி, சரிங்களா? அதே மாதிரி திருப்பூர் 2021. ஸோ 2021 கவர்மெண்டோட மிகப்பெரிய இனிஷியேட்டிவ் தடகடன்னு ஒரு 10 காலேஜ் 11 காலேஜ் வந்தாங்க. அப்படி அந்த 11 காலேஜ் வந்தது தான் திருப்பூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 100 சீட்டோடது. அதே மாதிரி நாமக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 2021. இது எல்லாமே பிஜி கோர்சஸ் இருக்காது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திண்டுக்கல், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர், அதே மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விருதுநகர், அரியலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கள்ளக்குறிச்சி, 35வது இடத்துல ராமநாதபுரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். கடைசியாக பார்க்கறது எப்போதுமே லாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது நீலகிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் நாகப்பட்டினம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும். சார் ஏன் சார் பிஜி கோர்ஸ் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. ஒரு மெடிக்கல் கோர்ஸ் படிக்க போகிறோம், 2 ஐடியில் பாருங்கள். மார்க் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் பிஜி கோர்ஸ் இருக்கிற காலேஜ் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஈவன் நான் டீம்டு கூட அதை ரெஃபர் பண்ணுறேன். ஏன்னா பிஜி கோர்ஸ் இருக்குன்னு ஒரு ஆப்ஷன் வந்து ட்ரம்ப் கார்டு என்ன அப்படின்னா, பிஜி மாணவர்கள் நிறைய மாணவர்கள் இருப்பாங்க. யூஜியோட மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 600 மாணவர்கள் இருப்பாங்க. டோட்டல் ஸ்டூடெண்ட் அலுமினி நெட்வொர்க்கு, அவங்க பிஜி எங்கேயோ படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கனெக்டிவிட்டிலாம் கிடைக்கும். அலுமினி நெட்வொர்க் ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஏன் ராமச்சந்திரன் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறோம், அலுமினி நெட்வொர்க், சரிங்களா? அதே மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்டே நிறைய இன்சைட்ஸ் இருக்கும், நல்ல மார்க்கில் உள்ள வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹையர் மார்க்ல இருக்கும் பிஜி கோர்ஸ் இருந்தாவே பிஜி கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-200 மாணவர்கள் இருப்பாங்க. அந்த பிஜி கோர்ஸுக்கு நடத்துகிற மாணவர் சார் யாரும் இருப்பாங்க, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படித்த ப்ரொஃபஸராக இருப்பாங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பிஜி கோர்ஸஸோட இம்பார்ட்டன்ஸு. ஸோ இது முழுக்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோடைய என்னுடைய தனிப்பட்ட சாய்ஸ் லிஸ்ட்டு. இதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து செல்ஃப் ஃபினான்சிங்கில் ஒரு கவர்மெண்ட் கோட்டாவோட சாய்ஸ் லிஸ்ட் எப்படி இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சாய்ஸ் லிஸ்ட் எப்படி இருக்கலாம், என்ஆர்ஐ சாய்ஸ் லிஸ்ட் எப்படி இருக்கலாம், மைனாரிட்டி தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி, ஈவன் வந்து மலையாளம் மைனாரிட்டி. அது இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எந்தெந்த கல்லூரியில் நமக்கு ஷோ ஆகும், எந்த கல்லூரிக்கெலாம் நமக்கு எலிஜிபிள் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோக்கள் அதை பதிவு பண்ண போகிறோம். ஸோ ஒரு மெடிக்கல் சீட் வேணும், தமிழ்நாட்டுக்குள்ளேயே படிக்கணும், இல்லை எங்களுக்கு ரொம்ப செலவு அதிகமாகுதுன்னு நினச்சிங்கன்னா குறைவான ஃபீஸில் இந்தியாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல படிக்கணும் அப்படின்னு நோக்கத்தை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களோட எய்மை விட்டுறாதீங்க. ஃபோக்கஸ்டாக இருங்க டாக்டர் ஆகணும் அப்படின்றதுல, சரிங்களா? ஸோ எகெயின் பிடிஎஸ் தேவைப்படுறதுக்கும் அதுக்கும் நம்ம வீடியோஸ் கொடுக்கறது ரெடியாக இருக்கிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதும், உங்களுடைய ஒரு சின்ன லைக்கபிள் மேபி இது லைக் பண்ணியிருக்கிறாங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய எஃபோர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சின்ன ஐடியாலஜிலாம் தோணும். எனிவே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.